ஃபியூச்சரில் இப்போ நம்ம வாழ்ந்துருக்க இடங்கள்லாம் வேர்ல்டு மேப் போட்டு அழிய போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்ம ஃபியூச்சர் வேர்ல்டில் என்னென்ன அழிய போகுது, என்னென்னலாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா கிளைமேட். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் தான் அப்போ இருக்க பூமி ஃபியூச்சர் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெம்பரேச்சராகவே இருக்குமா. அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போ இருக்க எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அங்கே இப்போ ஆவரேஜ் டெம்பரேச்சர்னா அப்போ இருக்க பூமியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் இருக்கணும். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆயிடுவாங்க. ஆனால் இதனால பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்படும், பல உயிர்கள் பறிக்கப்படும். ஸோ செகண்டாக சீ லெவல் இன்க்ரீசிங், இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்தே தேரும். ஏன்னா இப்போ இருந்தே நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம சீ லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீல உட்காந்து கடற்கரையில் உட்காந்து கடலை போட்டு இருந்திருக்கலாம். கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே இடத்த பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வாழ்ந்து அந்த இருந்த இடம் பார்த்தீங்கன்னா கடல் கடியில் போய் ரொம்ப வருஷம் ஆயிரும். ஸோ மூணாவதா ஐஸ் மெல்ட்டிங், இது பார்த்தீங்கன்னா இதுவும் கண்டிப்பாக நடக்க போகிற விஷயம் தான். ஏன்னா அண்டார்டிகாவில் ஐஸ் உருகிட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஃபியூச்சரில் அண்டார்டிகாவுக்கு பாதி இடம், அட்லீஸ்ட் ஒரு காவாசி இடமாவது பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். ஏன்னா எல்லாமே மெல்ட் ஆகி சீ லெவல் கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூழ்கடிச்சு சீ லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிரும். யாருக்கு தெரியும், மேபி சீ லெவல் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகி எந்த விதமான ஒரு லேண்ட்ஸ்கேப் ஏரியாவே இல்லாமல் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக தனியாக இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான், நடந்தாலும் நடக்கலாம்னு சொல்ல முடியாது. ஸோ நாலாவதா மவுண்டெயின்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கலாம். ஏன்னா நிறைய மவுண்டெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய மவுண்டெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இப்போ நிறைய மவுண்டெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரோ ஆயிடலாம். நிறைய இதனால் இப்படி நடக்குதுன்னா கான்டினென்டல் மூவ்மெண்ட் தான் அதுக்கு காரணமே. ஏன்னா நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சைனா பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸ் பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச் பார்த்தீங்கன்னா இயர்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டெக்னாலஜி தான் இப்போவே அதோட பீக்கில் இருக்குது. ஸோ அதோட எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு பார்த்தீங்கன்னா போக வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில் கண்டிப்பாக. ஸோ எல்லா ப்ராசஸும் நடக்கிறப்ப பாதிக்கப்படுறது ஒரே ஒருத்தவங்க தான், ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ், லிவிங் பீயிங்ஸ் தான். ஸோ ஃபியூச்சரில் ஹியூமன் பீயிங்ஸ், லிவிங் திங்ஸ்லாம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம்.